கூட்டணி என்பது இந்த தலைமை தாக்குன்ற கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுத்து அதை காப்பாற்றுறது கிடையாது. தேர்தலில் உரிய சீட்டு கொடுத்தா வெற்றி பெற வைப்பது, அவங்க வெற்றி பெறதுக்கு உதவி செய்து, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அவங்க, சரிங்களா? நீங்க முட்டு கொடுத்துன்றதுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, நாங்க சீட்டு கேட்போம் ஆனா அதுக்காகலாம் கூட்டணி வெளியே போக மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சீட்டு கேட்பீங்க, உங்களுக்கு ரெட்டை காலத்துல சீட்டு கொடுக்கலனாலும் அங்கதான் இருப்பீங்க. என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? திரு கமலஹாசன் ரெட்டை இலக்கத்துல சீட் கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் சொல்றாரு. அண்ணன் திருமா என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு முழக்கம் தான், அது இப்போதைக்கு நோக்கம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அடிப்படையில் உங்களுக்கு என்ன நோக்கம்? திமுக பெரும்பான்மையா வெற்றி பெறணும், திரு ஸ்டாலின் வாழ்க, திரு உதயநிதி வாழ்க என்று சொல்வதற்கான நீங்கள் திருமாவுடைய தலைமையும் கம்யூனிஸ்ட் தலைமையும் ஏற்றிருக்காரு. அதை நீங்கள் ஏற்காம இருந்திருக்கலாம் இல்லையா? 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே எல்லா கட்சியிலையும், இவங்கெல்லாம் அந்த ஆட்சியினுடைய சுவையை நல்லா உறிஞ்சிட்டாங்க, அந்த அதிகாரத்தை நல்லா உறிஞ்சிட்டாங்க, அதிகாரத்தை சுவைச்சிட்டாங்க. அதனால் நாளைக்கு அந்தந்த கூட்டணி கட்சியை வெளியே போனால் கூட ஜெயிச்சாங்களே எம்எல்ஏ, இவங்களாம் திமுக சேர்த்துட்டு எங்களுக்கு சீட்டாங்க, நாங்கள் கட்சி விட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு கேட்பாங்க. அந்தளவு தான் கூட்டணி கட்சி வந்துட்டு இருக்காங்க. தன் சொந்த கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவர்களை எம்எல்ஏக்களாக இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் தேர்ந்தெடுத்திருக்கின்றன. அதனுடைய பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், ஐயா சண்முகம் கேட்குறாரு, நம்ம அதை பாராட்டுறோம், ஆனால் அவங்க அதே 6 சீட் தான் கொடுக்குறோன்னா கூட அமைதியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. வணக்கம். வணக்கம். ஆதி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் டிஜிட்டில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்றதா திமுகவிடம் கேட்டிருக்கிறாரு. இப்போ கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் 2 டிஜிட்டில் கேட்டால் இப்போ திமுக எப்படி கொடுக்கும்? திமுக எப்படி கொடுக்கணும்னா போன முறை எப்படி கொடுத்தாங்களோ அப்படி தான் கொடுப்பாங்க. அதாவது திமுகவிற்கு இன்றைக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கற்பனை கனவு காணுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமே கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்கு, கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்கு சொல்லிட்டு. அப்படி கூட்டணி கட்சிகள் வலுவாக இவங்க சொல்வது போல இருந்தாலுமே அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? திரு கமலஹாசன் இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்கிறாரு. திரு கமலஹாசன் இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பி என்கின்ற அந்த சீட் வேறு கொடுத்துருக்காங்க திரு கமலஹாசன் அவர்களுக்கும் அவர் கட்சிக்கு. அவர் தான் குத்துறாங்க சீட்டு. இப்போ எங்களுக்கு ரெட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரே விடாப்படியான பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு அவரு. மக்கள் நீதி மையத்துக்கு ரெட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும், நான் பார்க்கலையா உங்களுக்கு டார்ச் லைட் கூட உங்களுக்காக நான் தூக்கி ஒடிக்க வச்சுட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த டார்ச் லைட்லாம் கூட இன்னைக்கு ஃபுல்லா நான் பூட்டி வச்சிருக்கேன், ஒரு டிவி கூட நான் ஒடிக்கல, அதனால எங்களுக்கு நீங்க ரெட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஐயா சண்முகம் அவர்கள் அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஐயா சண்முகம் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவர் என்னதான் கூட்டல் இருந்தாலுமே கூட அவர் இந்த திமுகவின் தவறுகளை பலமுறை சுட்டி காட்டுறாரு. கேட்கறாங்க கேள்வி நெறியாளர் அவங்க கிட்ட, திமுகவினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா? சிரிக்கிறாரு அவர். நிறைவேற்றிட்டாங்களா? போயிட்டு மக்கள் கிட்ட கேளுங்க, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா அதுதான் சரி. கூட்டணி என்பது இந்த தலைமை தாக்குன்ற கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுத்து அதை காப்பாற்றுறது கிடையாது. தேர்தலில் உரிய சீட்டு கொடுத்தா வெற்றி பெற வைப்பது, அவங்க வெற்றி பெறதுக்கு உதவி செய்து, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அவங்க, சரிங்களா? நீங்க முட்டு கொடுத்துன்றதுக்கு. ஐயா சண்முகம் மிக சிறப்பாக தன்னுடைய பதிவுகளையும் கருத்தில் முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு எதிர்கட்சியாக ஐயா சண்முகம் ஐயாவுடைய வருகைக்கு பிறகாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுகிறது. மனதளவில் நான் பாராட்டுறேன் அவரை. ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு. விசிக போராட்டம் பண்றாங்க, ஆனா இந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, விசிகாவை இவங்க முட்டை விடுறாங்கன்ற அப்படி சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கப்பதான் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப இவர் இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்புன்னு சொல்லியிருக்காரு. திமுக கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது. அதையுமே சொல்றேன் நான். திமுக ஒரு நாளும் இரட்டை இலக்கத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சியில் சீட்டு கொடுக்கவே கொடுக்காது. கொடுத்தா காங்கிரஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா தேசிய அளவில் ஒரு நாள் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு கற்பனையில் திமுக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, நாங்க சீட்டு கேட்போம் ஆனா அதுக்காகலாம் கூட்டணி வெளியே போக மாட்டோம். சீட்டு கேட்போம், ரெட்டை இலக்கத்தில் நாங்கள் சீட்டு கேட்போம், ஆனா அதுக்காக நாங்கள் கூட்டணி வெளியே போக மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சீட்டு கேட்பீங்க, உங்களுக்கு ரெட்டை இலக்கத்தில் சீட்டு கொடுக்கலனாலும் அங்கதான் இருப்பீங்க. அதுக்காக நீங்க வலியுறுத்துறீங்க, அமைதியா இருந்துட்டு போயிடலாமே. கேட்கறது எங்க உரிமை, கொடுக்கறது அவங்க கடமைன்னு சொல்லுவாங்க. கடை அப்படி சொல்ல மாட்டாங்க, கொடுக்கறதும் அவங்களுடைய உரிமைன்னு சொல்லிடுவாங்க. அதாவது கடமையும் இருக்கணும், உரிமையும் இருக்கணும்.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அவங்களுடைய இங்கே பக்கம் இவங்களுடைய உரிமையாக இருக்குது, அந்த பக்கம் அவங்களோட உரிமையாக இருக்குது. தார்மீகமாக சீட் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. விசிகாவோட நிலைமை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க. இடியாப்பத்தை வந்து எங்கே முடி போட்டுருதே பார்க்க முடியாது உங்களால். அதனால் வேறு வழியே இல்லாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இங்கேருந்து போகவும் முடியல. ஒன்று போனால் அதிமுக போனால் அங்கே பிஜேபி இருக்குது. நம்ம வாழ்நாள் முழுது பிஜேபி கூட்டணி வைக்க போறது கிடையாது. அப்ப அங்க போனாலும் வேலைக்கு ஆகாது. இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட எப்படி போக முடியும்? அங்கேயும் போக முடியாது. ஏன்னா விஜயை வந்து எந்த அளவுக்கு நம்ம மோசமா திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டியாச்சு. RSS பெற்றெடுத்த குழந்தை சொல்லிட்டு விஜயை சொல்லியாச்சு. அதனால விசிக்கு அங்கேயும் போக முடியாது. இப்ப என்னடா பண்றது? சீமா கிட்ட போகணும் கேட்டா சீமானை வந்து அவரும் சொல்லியாச்சு, அவரும் RSS பிள்ளை, நம்ம அங்க போனா MLA MP ஆக முடியுமான்றது தெரியாது. அப்ப அங்கேயும் போக மாட்டாரு. இப்ப என்ன மேட்டர்னா, திமுகவுக்கு ராமதாஸ் வரத்துக்கு துடி துடிக்கிறாரு. அப்படி ஊன்னு சொன்னா ராமதாஸ் வந்து சொல்லி துடி துடிக்கிறாங்க. அப்ப ராமதாஸ் வந்து அண்ணன் திரும்ப என்ன பண்ணுவாரு? வெளியே தான் போய் ஆகணும். ஆனா ஸ்டில் இது வரைக்கும் அவர் வரல. இல்ல முகநூல்ல சில பேர் எழுதியிருந்தாங்க, திமுகவுக்கு நாங்க முட்டு கொடுக்கல, அதாவது விசிகாவை சேர்ந்த முகநூல் நண்பர்கள் எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அதாவது திமுக விட்டு நாங்கள் விலகிட்டா திமுக போயிட்டு பிஜேபி கூட சேர்ந்துடும். அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நாங்கள் வந்து விசிகா கூட திமுக கூட இருக்கிறோன்ற மாதிரி. இந்த மாதிரி அறிவான அறிவிலிகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. தமிழ்நாட்டில் திமுகவோட நேரடி கூட்டணி அதிமுக, மறைமுக கூட்டணி திமுக. ஈவன் சொல்ல போனா பெனிஃபிட் யாருக்கு உண்டுன்னா திமுகவுக்கு தான் உண்டு. திமுகவினுடைய அமைச்சர்கள் யாருன்னா அப்படி தொட்டா போதும், குடுகுடுன்னு ஓடி போய் டெல்லி போயிட்டு பார்த்துட்டு அமித்ஷா ஐயா வாழ்க, மோடி ஐயா வாழ்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. எல்லா பெனிஃபிட்ஸுமே பாஜகவின் மூலமாக திமுகவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. திமுக குடும்பத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. திமுகவினுடைய வாரிசுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதனால இந்த சீன்லாம் வந்து இந்த பூச்சாடிலாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வந்து மக்கள் ஒன்று முட்டாளாக இருக்காங்க. அப்படியே திமுகவை பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கின்றது திமுக அப்படிலாம் கிடையாது. சரண்டர் மை லார்ட் அப்படி சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏங்க திரு ஸ்டாலின் அவர்கள் போறாரு? இத்தனை வருஷமா ஏன் போல? உங்க பையன் மேல ரைடு வந்தா நீங்க போவீங்க, அங்க வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தா நீங்க போவீங்க அப்படின்னா அது என்ன அரசியல் நமக்கு தெரியல. இப்ப இந்த கூட்டணி விஷயத்துக்கு வருவோமே, ஒரு புறம் கமலஹாசன் கேட்கிறாரு, இன்னொரு பக்கம் விசிகா எங்களுக்கும் இரட்டை இலவசத்துல தாங்கன்னு கேட்கறாங்க. இருக்கிறாங்க இல்லையா, கொடுக்கணும் இல்லையா? ஆண்டாண்டு காலமா இருக்கிறாங்கன்னா என்ன கூட்டணியா வலிமையாவா இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் கேட்கற இடத்துல இருக்கிறாங்க, அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க கொடுக்குற இடத்துல இல்ல, கேட்டு வாங்குற இடத்துலயும் இல்ல, கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் திமுக கூட்டணியில் திமுகவிற்கு பிறகாக மக்கள் செல்வாக்கு வாக்குகள் உள்ள கட்சி விசிகா. ஆனா அந்த விசிகான்ற கட்சி திமுக இழிவா எடுத்தது, சீட்டுக்காக கெஞ்ச வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் இது. அந்த விசிகால நீங்க ஆட்சிக்கு வர முடியுமா? திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியுமா? இது எல்லாமே திமுகவிற்கு தெரியும். அப்படி தெரிந்துமே கூட அண்ணன் திரும்ப அங்க பிஜேபி கூட போக மாட்டார்ன்ற ஒரு காரணத்தை வைட்டா வச்சுக்கிட்டு விசிகாவிற்கு சீட்டு கொடுக்காம இவங்க வந்து அவங்களை அவமானப்படுத்துறாங்க. இது மிகப்பெரிய அரசியல் அவசியம். இது இவங்க பண்ணக்கூடியது, திமுக பண்ணக்கூடியது கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம். இது மிகப்பெரிய அரசியல் துரோகம். இது அது எப்படி உங்களுக்கு கூட்டணி கட்சி ஓட்டு சேகரித்துக்கு ஓணும், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓணும். ஆனால் வந்து நீங்கள் வந்து சீட்டு மட்டும் கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் சொல்றாரு. ஆனால் திரும்ப என்ன சொல்றாரு? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு முழக்கம் தான், அது இப்போதைக்கு நோக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அடிப்படையில் உங்களுக்கு என்ன நோக்கம்? திமுக பெரும்பான்மையாக வெற்றி பெறணும். அப்போ நீங்கள் ஏங்க நிற்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் நின்னா கூட அதே உதயசூரியன் இப்போ நீங்கள் தனி சின்னம் வாங்காமல் உதயசூரியன் சின்னத்திலே வந்து ஆளுக்கு 10-12 சீட்டில் நிற்க வைக்கிறோன்னா திமுக ஓகேன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு எண்ணம்? எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே தான் இவங்க இருக்கணும். யார்? கூட்டணி கட்சிகள். சரிசமமாக கூட்டணி கட்சிகளை ஒரு நாளும் திமுக அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஏன் விசிகா வந்து ஒரு பவர் உள்ள கட்சி இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் போய் ஒரு கர்ஜிக்கக்கூடிய குரல்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய குரல் தான். ஏன் அங்கே போய் அப்படி கர்ஜிக்க முடியுது அவரால்? தமிழ்நாட்டில் எவ்வளோ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அங்கே கர்ஜிக்கிறத விடுங்க, 4 MLA இருக்காங்களே தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை போய் கர்ஜிக்கிறது. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அட்ராசிட்டி நீங்கள் வகைப்படுத்துறது. திமுக கார ஸ்டாலின் அவர்களை துதிப்பாடினா ஒரு நியாயம் இருக்குதுங்க. விசிகாலாம் ஸ்டாலின் அவர்களை துதிப்பாடணுமா? திராவிட முதல்வரே, அதனுடைய புதல்வரே, இதெல்லாம் சொல்லணுமா? இவங்க சட்டமன்றத்தில் போயிட்டு திமுகவை துதித்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள். இப்போ எந்த லட்சணத்தில் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க நீங்க பாருங்க. நீங்க கூட்டணி கட்சிகள் என்பது ஒரு தலைமை தாகின்ற கட்சிக்கு ஒரு அடிமை கிடையாது.
எந்த ஸ்டேட்லையுமே இப்படி ஒரு அவலம் கிடையாது. எல்லா ஸ்டேட்லையுமே இப்போ பிஜேபி வந்து சந்திரபாபு நாயுடு இவங்களோட தயவுலாம் வந்து இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக கெத்தாக இருக்காங்க அவங்கெல்லாம். இவங்களால ஏன் இருக்க முடியல? தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை திமுக விதைத்திருக்கின்றது. அந்த விதத்தின் பயனாக இவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க சமத்துவ கட்சி திமுக வந்து திராவிட மாடல், நாங்கள் சமத்துவமாக தான், பொங்கல் கூட சமத்துவமாக தான் அப்போன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன சீட்டை கொடுக்கறது? எடுத்துக்க சொல்லலாம் இல்லையா? சீட்டு எடுத்துக்க சொல்லுதான், கொடுக்கறதுக்கே வழி இல்லை. இதில் எங்கே அவங்க எடுத்துக்க போகிறாங்க? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு வந்து எழுதி கொடுத்த இந்த அடிமைகள் மாதிரி தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான முறையில் இருக்கிறாங்க. வலிமையா கேட்கறது கிடையாது. இப்போ கூட நீங்க பாருங்க, ஐயா சண்முகம் வந்து கேட்கிறாரு, நம்ம அதை பாராட்டுறோம். ஆனா அவங்க வந்து அதே 6 சீட் தான் கொடுக்குறோன்னா கூட அமைதியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை எதிர்த்துலாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிலைமை அவ்வளவுதான். அப்ப புதுதா வரக்கூடியவங்க கூட சேரலாம் இல்லையா? புதியதாக வரக்கூடியவங்க சேர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே எல்லா கட்சியிலையும், இவங்கெல்லாம் வந்து அந்த ஆட்சியினுடைய சுவையை வந்து எல்லாம் உறிஞ்சிட்டாங்க. அந்த அதிகாரத்தை நல்லா உறிஞ்சிட்டாங்க, அதிகாரத்தை சுவைச்சிட்டாங்க. அதனால நாளைக்கு அந்தந்த கூட்டணி கட்சியை வெளியே போனால் கூட ஜெயிச்சாங்களே எம்எல்ஏ, இவங்களாம் அந்த திமுக சேர்த்துட்டு எங்களுக்கு சீட்டு தாங்க, நாங்கள் அந்த கட்சி விட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் கூட்டணி கட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. தன் சொந்த கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவர்களை எம்எல்ஏக்களாக இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் தேர்ந்தெடுத்திருக்கின்றன. அதனுடைய பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான கட்சியுடைய தொண்டர்கள் யார் என்பதை மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை இந்த கட்சிகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்கிருந்து உண்மையா இருந்து போனவங்க அங்க போன திமுக விசுவாசமாயிடுறாங்க. சட்டமன்றத்தில் திமுக துதிபாடிகளாக திமுக கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அசிங்கம். அது அது உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய தலைவருக்கும் நீங்க செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? திரு ஸ்டாலின் வாழ்க, திரு உதயநிதி வாழ்க என்று சொல்வதற்காக நீங்கள் திருமாவுடைய தலைமையும் கம்யூனிஸ்ட் தலைமையும் ஏற்றீர்கள். அதை நீங்க ஏற்காம இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படிதான் மாறி போயிருக்காங்க. அதனால திமுக என்ன, இவங்களே போனா கூட அவங்க ஆட்களாம் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க, அவங்கள நம்ம சீட்டு குத்தி இவங்க பயன்படுத்திடலான்றதுல திமுக ரொம்ப குறியா இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து. திமுக கூட்டணியினுடைய அந்த மமதை என்பது நிச்சயமாக சுக்குநூறாக உடையும். இவங்க நினைக்கிற மாதிரி திமுகவுடைய கூட்டணி திறந்தாலுமே கூட மக்கள் அந்த கூட்டணி மீது அதிருப்தியில் இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.